إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே, என் அன்பிற்குரிய சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்று நாம் சிந்திக்க எடுத்துக்கொண்ட தலைப்பு கருவறை முதல் கபுரு வரை. மனித வாழ்வு என்பது ஒரு நீண்ட பயணம். அப்படித்தானே நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்? அப்படி இல்லை. மனித வாழ்வு என்பது ஒரு நீண்ட பயணம் அல்ல, அது ஒரு குறுகிய இடைவெளி தான். தாயின் கருவறையில் தொடங்கும் இந்த அதிசயம் மண்ணின் கல்லறையில் போய் முடிகிறது. இந்த இரண்டு அறைகளுக்கும், கருவறை, மண்ணறை, இந்த இரண்டு அறைகளுக்கும் இடைப்பட்ட காலத்தில் நாம் வாழும் வாழ்க்கையை எப்படி நம்ம அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி தான் நான் இந்த வகுப்புகளில் எனக்கு புரிந்த சில விஷயங்களை குர்ஆன் ஒளியில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மொழியில், ஹதீஸ் ஆதாரங்களின் வழியில் உங்களிடம் பகிரப் போகிறேன். கருவறை, ஆலமுல் அர்ஹாம். ஓகேவா? அல்லாஹ் நம்மை படைத்த விதம், அங்கு நமக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதாரங்கள் இதில் அடங்கும். இது கருவறையில நமக்கு அடங்கக்கூடிய ஒரு செயல். அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்க அருட்கொடைன்னு சொல்லணும். அத உலக வாழ்வு அப்படிங்கிறது அடுத்து. அது கருவறையிலிருந்து நம்ம பிறந்து பின் உலகுக்கு வந்து மனிதனாக வாழும் சில காலம்தான். ஓகேவா? அதுவும் சில காலம்தான். உலகில் நம்ம வாழக்கூடிய சில காலம். இது ஒரு சோதனை களம். ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் அப்படிங்கிறது ஆல் இம்ரான்ல அல்லாஹ் 185வது வசனத்துல நமக்கு நினைவூற்றான். ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். இந்த வாழ்க்கையில் நம்ம அமல்கள் நமக்கு முக்கியமானவை. இந்த அமல்களை நல்லபடியா நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம்னாக்கா நமக்கு மரணம் கண்டிப்பா வரும். அதுக்குள்ள நம்ம அமல்களை நல்லபடியா முடிக்கணும் அப்படிங்கிறது தான் நமக்கு அல்லாஹ் இட்ட கட்டளை. ஓகேவா? இப்ப மரணம் வந்துடுச்சு. அடுத்து நம்ம எங்க போறோம்? கருவறை. கருவறையிலிருந்து நாம் எதையும் கொண்டு வரவில்லை. கருவறையிலிருந்து நாம் எதையும் கொண்டு வரவில்லை. அதே போல கபருக்கும் நாம் எதுவும் கொண்டு செல்ல போவதில்லை, நாம் செய்த நற்செயல்களை தவிர. கல்லறை என்பது பர்சக் வாழ்க்கை. எப்படி கருவறையில நம்ம இருந்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம், அதன் பிறகு உலகத்துல வாழ்ந்தோம், அதுக்கப்புறமா மண்ணறையில பர்சக் வாழ்க்கை. அது மறைமுகமானது. இதுவே மறுமையின் முதல் படி. மறுமை வாழ்க்கைக்கு முதல் படியே இந்த கபர் தான். ஓகேவா? அங்கு கேட்கப்படும் கேள்விகளுக்கு நம் வாழ்வு எப்படி விடையாக அமைய போகிறது?
யாருக்காவது தெரியுமா நமக்கு? அங்க அது மறைமுகமான வாழ்க்கை அது. கபூர்ல கேட்கப்படும் கேள்வி நமக்கு எப்படி விடையாக அமைய போகிறது அப்படிங்கிறது நாம இங்க வாழக்கூடிய வாழ்க்கையை வச்சுதான் அல்லாஹ் அங்க தீர்மானிக்கிறான். அதுதான் அங்க விடை. நாம் வாழும் இந்த வாழ்வில் படிப்பினைகள் நம்ம அதிகமா எடுக்கணும். நாம் படித்த பாடங்கள்ல நிறைய பாடம் படிச்சிருப்போம். ஆனா நம்ம படித்த பாடங்கள்ல நிறைய மறந்தோம் இருக்கிறோம். மறந்த அல்லது ஏற்க மறுப்பவையும் அதிகமா இருக்குது. இங்க இந்த உலக வாழ்க்கையில, அதாவது கருவறையிலேருந்து கபருக்குள் இடையில் இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில நாம எடுக்க வேண்டிய நல்ல அமலுக்கான படிப்பினைகள் அதிகமா இருக்கு. இதைதான் நம்ம இப்போ இந்த பாடம் மூலியமா நம்ம பார்க்க போறோம். எனக்கு தெரிஞ்ச இந்த கருத்துக்களை நான் உங்களுக்கு பகிர போறேன். நீங்களும் அதை கேட்டு புரிதல் எடுத்துக்கோங்க. அதுக்கு சில வசனங்களையும் ஹதீஸ்களையும் ஆதாரமா நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்மளா புரிஞ்சுக்கிட்டு நம்மளா நினைச்சதை நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அதனால ஹதீஸ் ஆதாரத்தோடு தான் நான் கொடுத்துருக்கேன். புரிதல் எடுத்துக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் இது தொடர் வகுப்பாக தான் இருக்கும். ஓகேவா? அல்ஹம்துலில்லாஹ். ஒரு கரு உருவான நொடியிலிருந்து மரணம் வரை வாழ்க்கை என்பது ஒரு தொடர் போராட்டமாகவே இருக்கிறது. உண்மைதானமா இது? இதை யாரும் மறுக்க முடியாது. கோடிக்கணக்கான உயிரணுக்களின் பெரும் போராட்டத்தில் வென்று வந்த ஒரு சிறு துளி விந்துதான் நான் அல்லது நீ அல்லது நாம் அனைவரும். ஓகேவா? ஆயிரம் தடைகளை தாண்டி நம் தாயின் கருக்குள் நுழைந்த அந்த முதல் வெற்றியே நம் வாழ்நாள் முழுமைக்கான போராட்டத்தின் தொடக்கம். கருவறையில் தொடங்கிய அந்த போராட்டம் கபூர் வரை தொடரும் என்பது இறைவனால் எழுதப்பட்ட விதி. நிச்சயமாக மனிதனை நாம் போராட்டத்திலேயே படைத்தோம் அப்படின்னு அல்லாஹ் 90வது அத்தியாயத்துல 4வது வசனத்துல சொல்றான். ஒரு முறை வெளியாகும் விந்தில் கோடிக்கணக்கான உயிரணுக்கள் இருந்தாலும் ஒரு மனித உயிர் உருவாக அதில் ஒரே ஒரு துளி விந்தணு போதுமானது. அது நுத்வா அப்படின்னு சொல்றாங்க. சூரா அல் கியாமா 75வது அத்தியாயம் 37வது வசனத்துல அவன் கருப்பையில் செலுத்தப்படும் விந்தில் உள்ள ஒரு துளியாக நுத்வாவாக இருக்கவில்லையா அப்படின்னு நல்லா கேட்கிறான். ஒரு மனிதன் இப்ப நம்ம இருக்கோம்னா நம்மளை எப்படி எல்லாம் சொல்லி காட்டுறானாக்கா, அற்ப சிறு துளியா ஒன்ன நான் படைக்கலையா அப்படின்னு கேட்கிறான். சூரா அல் முஃமினூன் 23வது அத்தியாயம் 13வது வசனத்துல பின்னர் நாம் அவனை ஒரு பாதுகாப்பான இடத்தில் கருப்பையில் விந்து துளியாக ஆக்கினோம். சூரா அல் இன்சான்ல சொல்றான் 76வது அத்தியாயம் 2வது வசனத்துல நிச்சயமாக நாம் மனிதனை ஆண் பெண் கலந்த விந்து துளியிலிருந்து படைத்தோம். அவனை சோதிப்பதற்காக அவனை செவியேற்பவனாகவும் பார்ப்பவனாகவும் ஆக்கினோம். இவ்வசனங்கள் மிக அழகான ஒரு வாழ்வியல் யதார்த்தத்தை பேசுகின்றன. நமக்கு சோதிப்பதற்காக அல்லாஹ் புலன்கள் கொடுத்திருக்கான் பாருங்க. செவியேற்பவனாகவும் பார்ப்பவனாகவும். இந்த 2 புலன்களும் மெயின். காதுல கேட்கிறோம், கண்ணால பாக்குறோம். இந்த விஷயங்களை தான் கொண்டுதான் நம்ம செயல்படுறோம். இது ரொம்ப முக்கியமான 2 புலன் நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறது. என்ன சொல்றான்? நிச்சயமாக நாம் மனிதனை ஆண் பெண் கலந்த விந்து துளியிலிருந்து படைத்தோம். அவனை சோதிப்பதற்காக அவனை செவியேற்பவனாகவும் பார்ப்பவனாகவும் ஆக்கினோம். 2 புலன்களை கொண்டு நம்ம சோதிக்கிறோம். இவ்வசனங்கள் மிக அழகான ஒரு வாழ்வியல் யதார்த்தத்தை பேசுகின்றன. கோடிக்கணக்கான விந்தணுக்களுடனான அந்த மாபெரும் ஓட்டத்தில் தடைகளை தாண்டி வென்று தாயின் கருவை அடைந்த அந்த ஒரே ஒரு துளிதான் இன்று ஒரு மனிதனாக நிற்கிறது. மனிதனின் போராட்டமே கருவறையில் இருந்துதான் தொடங்குகிறது.
கோடிக்கணக்கான தடைகளை வென்று தாயின் கருமுட்டையை அடைந்த அந்த முதல் வெற்றியே வாழ்நாள் முழுவதும் நாம் சந்திக்க போகும் போராட்டங்களுக்கு ஒரு முன்னோட்டம், ஒரு ட்ரையல் மாதிரி. திருக்குரானும் இதைதான் உறுதிப்படுத்தி சொல்லுது. அல்லாஹ் சொல்றான், நிச்சயமாக நாம் மனிதனை வாழ்க்கையின் கஷ்டத்திலும் போராட்டத்திலும் திளைப்பவனாகவே படைத்தோம். இந்த வசனம் சூரா அல் பலதுல 4வது வசனத்துல இருக்கு. ஆனால் இந்த போராட்ட காலத்தில் நாம் சோர்ந்து விடாமல் இருக்க நமக்கு வழங்கப்பட்ட இரு பெரும் ஆயுதங்களாக நம்ம எதை எடுக்கணும்னா பொறுமையையும் நம்பிக்கையும் தான். பொறுமை, சபுரு. சபுரை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான். அல் பக்ரா அத்தியாயத்துல 153வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், யார் பொறுமையா இருக்கிறாங்களோ அவங்களுடன் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். நம் போராட்டங்களில் நாம் காட்டும் பொறுமையே நம்மை இறைவனுக்கு நெருக்கமாக்கும். நம்பிக்கை, தவக்குல். 65வது வசனம் 65வது அத்தியாயம் 3வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், எவர் அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை தவக்குல் வைக்கிறாரோ அவருக்கு அவனே போதுமானவன். அல்லாவே போதுமானவன். யார் அல்லாஹ் மேல நம்பிக்கை வைக்கிறாங்களோ அவங்களுக்கு யாருமே வேண்டாம், அல்லாவே போதுமானவன் அப்படின்னு சொல்றான். இவ்வசனங்கள் நம் போராட்ட குணத்தையும் இறைவனின் மீதான நம்பிக்கையையும் மிக அழகாக பிரதிபலிக்கின்றன. ஒரு துளி விந்தாக இருந்த போது நம்மை பாதுகாத்து கருப்பைக்குள் வழி நடத்திய அந்த இறைவன் இன்றும் என்றும் நம் போராட்டங்களில் நமக்கு துணையாக இருப்பான் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையையும் பொறுமையையும் கொள்வதுதான் நம்முடைய பலமா இருக்கணும். பொறுமையை கொண்டு அல்லாவின் மீதான நம்பிக்கையை கொண்டு நம்ம இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படிங்கிறதுதான் இந்த வசனங்களுடைய விளக்கம். அல்ஹம்துலில்லாஹ்.